ஹாய்ங்க. இன்னைக்கு தம்பியோட டிஃபன் பாக்ஸுக்கு பருப்பு, கீரை கடையல் தான் போட்டு குடுத்தேன். வாங்க அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். பருப்ப கொஞ்சமா எடுத்து தண்ணி ஊத்தி அலசி தண்ணி வச்சு குக்கர்ல வச்சுக்கலாங்க. ஒரு தக்காளி பழம், கொஞ்சம் வெங்காயம், கொஞ்சம் வந்துட்டு 2 வரமிளகா. நான் சிறுகீரை எடுத்திருக்கேன். அத கட் பண்ணி நல்லா தண்ணியில அலசிட்டு அதோட சேர்த்துருக்கேங்க. 2 பல்லு பூண்டு, கொஞ்சம் சீரகம், மிளகு சேர்த்து நல்லா கொதி வந்து விசில் விட்டு இறக்கிக்கோங்க. ஒரு 5, 6 விசில் விட்டுக்கோங்க. நல்லா பருப்புலேருந்து கீரை நல்லா வெந்து வந்துரும். நல்லா கடைஞ்சு ஒரு பக்கம் எடுத்து வச்சுக்கலாம். இன்னொரு பேனில் எண்ணெய், கடுகு போட்டுட்டு சின்ன வெங்காயம் போட்டுக்கோங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சம் வெங்காயம் அதிகமாகவே போட்டுக்கோங்க. கருவேப்பிலை, மஞ்சத்தூள், உப்புங்க. ஏன்னா உப்பு நான் ஃபஸ்ட்டு சேர்க்கல. இதில் தான் உப்பு போட்டிருக்கேன். பெருங்காயம் போட்டு நல்லா வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் கீரை கடைஞ்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் அந்த இதுலேருந்து தண்ணி கொஞ்சம் எடுத்து வச்சுருப்போம். அந்த தண்ணியும் ஊற்றி நல்லா வந்துட்டு கலந்து கொதி வந்ததுக்கப்புறம் இறக்கி வச்சு சாப்பிட்டு பாருங்கள். சூப்பராக இருக்கும். இதுக்கு வந்து ஆப்டா சைட் டிஷ் வந்து நான் சேனக்கிழங்கு வறுவல் செஞ்சுருந்தேங்க. இன்னைக்கு ஸ்நாக்ஸுக்கு வந்து ஒன்றுக்கு பிஸ்கெட்டும், இன்னொன்று ஸ்நாக்ஸ் டப்பாவுக்கும் மிச்சரும் போட்டிருக்கேன். என்னோட சேனல் பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்னை ஃபாலோ பண்ணாமல் மறந்துடாதீங்க. பாய்ங்க.